அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலங்களை படைத்து அதிலுள்ள சகல ஜீவராசிகளுக்கும் உணவளித்து அதனை பாதுகாக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மீதும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீதும் இறுதி நாள் வரைக்கும் பின்தொடரக்கூடியவர்கள் மீதும் உண்டாவதாக. இன்றைய ஜுமாவிலே அல்லாஹு தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து அதிலுள்ள மனித சஞ்சாரம் மேனைய ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் சம்பந்தமாக சில உபதேசங்களை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவை அனைத்துக்கும் செய்திருக்கக்கூடிய அருள்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமேயானால் ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை தொட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தனிப்பட்ட ரீதியில் எனக்கு என்னென்ன அருள்களை செய்திருக்கிறான் என்று. பொதுவாக விஞ்ஞான ரீதியாக கூறுவார்கள், இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் முதலாவதாக தண்ணீர் இருக்க வேண்டும். தண்ணீர் இருந்தால்தான் அதிலே தாவரங்கள் முளைக்கும், அந்த தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகள் இருக்கும். எனவே மனிதன் உயிர் வாழ்வதற்கு அந்த நீர் உணவு எப்படி அது உலகத்திலே உயிர்ப்பிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய ஆரம்பமாக இந்த தண்ணீர் முக்கியமானது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு, நாங்கள் இந்த உலகிலே வாழக்கூடிய எங்களுக்கு செய்த அருள்களை அல்லாஹ்வே அல் குர்ஆனிலே சில இடங்களிலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மேகத்திலிருந்து வரக்கூடிய இந்த நீரை நீங்கள் கவனிக்க வேண்டாமா? மேகத்திலிருந்து நீங்களாக அந்த நீரை இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா? நாம் நினைத்திருந்தால் நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக அதனை நாங்கள் மாற்றி இருப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதே போன்று அல்லாஹ் தஆலா அதே சூரத்துல் வாக்கியாவிலே தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியங்களில் தானியத்தை பற்றி கூறுகின்றான். ஒரு தானியத்தை, ஒரு வித்தை நீங்கள் நாட்டுகின்றீர்கள், அதனை பூமியிலிருந்து நீங்கள் முளைப்பிக்கின்றீர்களா அல்லது நாம் முளைப்பிக்கின்றோமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இதே போன்று நெருப்பையும் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். மரங்களை படைத்து அந்த மரங்களிலிருந்து விறகுகளையும் பயணம் செய்யக்கூடிய கப்பல்களையும் பிரயோசனம் செலுத்தக்கூடிய தளபாட வசதிகளையும் நீங்கள் செய்கின்றீர்களே, அந்த மரத்தை நீங்கள் படைத்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா எங்களிடம் கேட்கின்றான். சிந்திப்பதற்காக வேண்டி, சிந்திப்பதற்காக கேட்கக்கூடிய அல்லாஹ் தந்த அருள்களில் இன்னும் ஒன்று, சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஏனைய ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு அருளாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றான். இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருமே சுவாதீனம் இல்லாத ஒருவராக இல்லை.
ஏதோ எங்களுடைய விடயங்களில், அன்றாட விடயங்களில், உலக விடயங்களில், மார்க்க விடயங்களில் எங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான் என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் சிந்திக்கும் திறமை ஆளுக்கு ஆள் வித்தியாசப்பட்டாலும், அவர்களுடைய முயற்சிகள் வித்தியாசப்பட்டாலும், அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் சிந்திக்கிற ஒரு திறமை, இந்த அருளை தந்திருக்கின்றான். இது எவ்வளவு பெரிய ஒரு அருள் என்பதை விலாவாரியாக சொல்ல தேவையில்லை. அதன் மூலம் நீங்கள் எவ்வளவு பிரயோசனப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். யாருமே தன்னை ஒரு மடையன் என்று சொல்லிக்கொள்ள விரும்ப மாட்டார். ஒருவர் கூறினால் கூட அவருக்கு கோபம் வந்துவிடும். எனவே ஒவ்வொருவரும் நாங்கள் அறிவாளிகள், சரியான முறையில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் அடித்து பேசுவார்கள். யாருமே தன்னை மடையன் என்று உறுதியாக கூறிக்கொள்ள மாட்டார்கள். இப்படியான ஒரு அருளையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா எங்களை படைத்த அமைப்பை பற்றியும் சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா அவனை இவ்வளவு அருள்களை தந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒருவன் என்பதை சிந்திப்பதோடு, நாங்கள் படைக்கப்பட்டதையும் சிந்தித்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக சூரத்துல் முஃமினூனிலே மூமின்கள் என்றால் யார் என்பதை பல விஷயங்களை சொல்கிறான். அவர்கள் தொழுவார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், அமானிதங்களை பாதுகாப்பார்கள், தொழுகையிலே ஹுஷூவோடு இருப்பார்கள், நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு தான் படைத்ததை கூறும்போது, முதல் மனிதனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த செய்தியை கூறும்போது, களிமண்ணின் சத்திலிருந்து நான் அதனை படைத்தேன், அதற்கு பிறகு படைக்கக்கூடிய படைப்புகளை ஒரு சொட்டு நீரினால், அந்த நீரை பாதுகாப்பான ஒரு அறையிலே நாங்கள் அதனை வைத்து ஒரு சொட்டு நீரை பாதுகாத்தோம். நாங்கள் பிறகு அதனை ஒரு சதை பிண்டமாக மாற்றினோம். அந்த சதை பிண்டத்தை நாங்கள் பிறகு எலும்பாக மாற்றினோம். அந்த எலும்புக்கு நாங்கள் இறைச்சியை போர்த்தினோம். இந்த அமைப்புகளெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். மனிதன் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் படைக்கிறான். அவன் படைப்புக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் நெருங்க முடியாத வித்தியாசங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், படைப்பாளர்கள் எல்லாம் மிக சிறந்த படைப்பாளன் அல்லாஹ் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் சும்மா நின்று விடவில்லை, தொடர்ந்து சொல்கிறான், ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்து ஒரு நீரிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சதை பிண்டமாகி எலும்பாகி எலும்புக்கு மேலே சதைகள் போர்த்தப்பட்டு ஒரு அல்லாஹ் ரூஹ் ஊதி நீங்கள் மனித உருவிலே வந்திருக்கின்றீர்களே, ஆரம்பத்தில் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள்? ஒவ்வொருவருக்கும் தெரியும் நீங்கள் பிறந்த திகதி. அந்த பிறந்த தேதிக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் நீங்கள் எங்கே இருந்தீர்கள், என்னவாக இருந்தீர்கள்? ஒன்றுமே கற்பனை பண்ண முடியாது. எங்கே இருந்தீர்கள் என்று கூட சொல்ல முடியாது. அப்படி இருந்த உங்களை இப்படியான வடிவங்களில் மாற்றின அந்த தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், அந்த சிறந்த படைப்பாளன் திரும்பவும் சொல்கிறான், நீங்கள் மீண்டும் ஒன்றுமே இல்லாதவர்களாக மாறுவீர்கள். இன்னக்கும் லமையித்தூன். பிறகு அவ்வளோ நீங்க வளர்ந்து உலகத்திலே வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு திரும்ப மையத்தாக மரணித்து விடுவீர்கள். மரணித்ததற்கு பிறகு கபரிலே வைத்ததற்கு பிறகு அடையாளமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாதவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். பிறகு மறுமையிலே லயுபாசூன், நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள். ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்து திரும்ப மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு நீங்கள் போய் திரும்ப மீண்டும் அதே வடிவத்திலே அல்லாஹ் தஆலா எழுப்புவான் என்று அவனுடைய ஆற்றலை சொல்கின்றான். இப்படியான ஆற்றல்கள், அந்த அருள்களை தந்த அல்லாஹ் எங்களுக்கு என்ன என்ன அருள்கள் செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் அன்றாடம் ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் நகர்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் அல்லாஹ்வுடைய அருளினால் தான் நடக்கின்றது. நாங்கள் ஒரு அடி எடுத்து வைப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு சிந்திக்கிற ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ் செய்த அருளினால் தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கின்றன. இப்படி கோடிக்கணக்கான அருள்களை அல்லாஹ் சொரிந்திருக்கின்றான். எங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே படைக்கப்பட்ட ஏனைய ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த அருள்களை கொடுத்திருக்கின்றான். அந்த அருள்களில் உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உடம்பை கூறுகின்றார்கள். இந்த உடம்புக்கு அல்லாஹ் செய்த அருள்கள் எத்தனை என்று எண்ணி பார்க்க முடியுமா? எத்தனை அருள்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒவ்வொரு உறுப்புகளையும் எண்ணி பார்க்க முடியுமா என்றால் எங்களால் எண்ணி பார்க்க முடியாது. ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகத்துன். உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுகளும் அசைகின்ற அசைவுகளால் நீங்கள் என்னென்ன செயல்களை செய்கிறீர்கள் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக வேண்டி நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், குல்லி யௌமின் தத்லு ஃபீ ஷம்ஸ்.
சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதுக்கு சதக்கா செய்ய வேண்டும். அந்த சதக்கா என்ன என்பதெல்லாம் விவரித்து வேற வேற ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. இல்லாவிட்டால் 2 ரக்காத் லோஹா தொழும்படியும் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த உடம்பில இருக்கிற மூட்டுகள் உங்களுடைய அருள்கள். அந்த அருள்களுக்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எத்தனை அருள்கள் என்று எண்ணி பார்க்க முடியுமா? உடம்பை எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய செயற்பாடுகளும், ஆனால் நீங்கள் அடைகின்ற பிரயோசனங்களையும் கணக்கிட்டு 1, 2, 3 என்று எண்ணி முடியுமா? ஒரு காலமும் முடியாது. இது வெறுமனே நான் கூறவில்லை, அல்லாஹ்வே கூறுகின்றான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு. நீங்கள் அவனிடம் அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்கின்றவைகளே அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான். உடனேயும் தருவான், காலம் தாழ்த்தியும் தருவான். ஏதோ உங்களுக்கு நீங்கள் அவனிடம் கேட்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவன் தருகிறான். இங்கு தராவிட்டாலும் மறுமையிலாவது அவன் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடிய ஒருவன் இந்த உலகத்திலே தரக்கூடியவர்கள் எல்லாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவனிடம் கேட்க வேண்டிய வசால்துமூஹு, நீங்கள் அவனிடம் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதனை அவன் உங்களுக்கு தருகின்றான். அந்த தருகின்ற அல்லாஹ்வுக்கு அவன் செய்கின்ற நியமத்துகளை பாருங்கள். வஇன் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹு. நீங்கள் கேட்கக்கூடிய விடயங்களை தரக்கூடிய அவன் உங்களுக்கு செய்கின்ற நிஅமத் அருள்களை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சொல்லிப்போட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லலூமுன் கஃபார். நீங்கள் அவன் செய்த அருள்களை எண்ணி முடிக்க முடியாது, அதனை சிந்திக்கவும் மாட்டீர்கள். இருந்தாலும் இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த அருள்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களுக்கு இவ்வளவு செய்த அருள்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்றால், நாங்கள் எவ்வளோ விஷயங்களில் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன விஷயங்களை அணுவாக பின்பற்ற வேண்டும். அவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் அடிபணிந்து செயல்பட வேண்டும். இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம். மறுமைக்கான தேடலுக்காக என்ன தியாகங்களை செய்தாவது இந்த உலகத்தில் அவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக சில கட்டளைகளை போட்டு வைத்திருக்கின்றான். அந்த கட்டளைகளை முடியுமான வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் சில கட்டளைகளில் நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்றோம். அது என்ன கட்டளைகள் என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவிலே நான் உங்களுக்கு முடியுமான வரைக்கும் சொல்ல நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா எங்களிடம் சில கட்டளைகள் என்று சொல்வதை விட அல்லாஹ் வினயமாக இறங்கி தாழ்ந்து ஒரு விடயத்தை கேட்கின்றான். அல்லாஹ் கேட்கக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால், கர்தன் ஹசனன், அழகான கடனை தாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனக்கு அழகான கடனை தாருங்கள் என்று கேட்கிறான். கேட்கக்கூடியவன் யார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னல்லாஹ கனியுன், அல்லாஹ் செல்வன் சீமான், அவனுக்கு யாரிடம் எந்த தேவையும் இல்லாதவன். அவன் ஏன் கடனை கேட்கின்றான்? சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களிடம் ஒருவர் வந்து கடன் கேட்கிறார் என்றால் அவரிடத்திலே நாங்கள் வெறுப்பாக இருப்போம், தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்க மாட்டோம். ஏதோ இரத்த உறவுகள் என்றால் ஒரு நேரத்தில் செய்து விடுவோம், தொடர்ந்து செய்ய மாட்டோம், எங்களுடைய செல்வம் குறைகிறது என்று. ஆனால் கேட்கக்கூடியவனை நீங்கள் பாருங்கள், அவன் தேவை உள்ளவனா தேவையில்லாதவனா? எங்களிடத்திலே ஒருவர் வந்து ஒரு கடனை கேட்கிறார் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டுதான் கேட்பார். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களிடம் கடன் கேட்கின்றான். அவனுடைய கஜானாவில் இருந்து அது காலியாகிவிட்டதா அல்லது அவனுக்கு இயலாத ஒரு விஷயமா? ஒவ்வொரு செகண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கடலுக்குள்ளும் தரைக்கு உள்ளும் தரைக்கு மேலேயும் வானத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவளித்துக் கொண்டு அதனுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டு அதனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இன்றைக்கு எனக்கு செலவுக்கு இல்லை, போதாமல் இருக்கிறது என்றார் கடன் கேட்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வரவில்லை. எங்களிடம் கடன் கேட்பவர்கள் அந்த ஒரு நிலைமையில் தான் வருவார்கள். உதாரணத்துக்கு, எங்களுக்கு வளமையாக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் திடீரென்று எங்களிடம் கடன் கேட்டு வந்தால் அன்றைக்கு அவருக்கு இயலாத ஒரு நிலைமை இருந்திருக்கும். அன்றைய நாள் எங்களுக்கு வளமையாக செய்கிற உதவியை செய்ய மாட்டார். ஆனால் அப்படி இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு அவன் வளமையாக செய்வதை செய்து கொண்டே எங்களிடம் கடனையும் கேட்கின்றான். இல்லாத நிலைமையில் இயலாத நிலைமையில் வந்து அல்லாஹ் கடன் கேட்கவில்லை. எங்களிடத்திலே வந்து ஒருவர் கடன் கேட்கிறார் என்றால் அவரிலே எங்களுக்கு வெறுப்பு வரும். காரணம், இந்த கடனை அவர் திருப்பி தருவாரா தரமாட்டாரா என்ற ஒரு சந்தேகம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால், அவர் ஒரு பாதையால் வருவாரா இருந்தால் நாங்கள் வேறு பாதையால் சென்று விடுவோம். காரணம், இது நடக்காத ஒரு விஷயம், இவர் திருப்பி தர மாட்டார், நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருந்தோம். அப்படியான ஒரு கனவுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதனை கொண்டு இவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வாறு செய்ய வேண்டும் கற்பனை பண்ணி இருப்போம். அதனை சுக்கு நூறாகி விடுமோ, இவர் திருப்பி தராவிட்டால் என்ன நடக்குமோ என்ற சந்தேகம் வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா அத்தகைய நிலைமையில் இல்லை. எப்படிப்பட்ட ஒருத்தன் எங்களிடம் வந்து கடன் கேட்கிறான், அந்த கடனை நீங்கள் அழகான கடனாக தாருங்கள் என்று கேட்கிறான். கடன் என்றாலே எல்லோருக்கும் ஒரு வெறுப்பான விஷயம். அதிலும் அழகான கடன் என்று தான் அல்லாஹ் கேட்கிறான். சும்மா வெறுமனே கடன் தாருங்கள் என்று கேட்கவில்லை. அழகான கடனாக தாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே கொடுக்கிறோமே அல்லாஹ்வுக்கு ஏதாவது நடந்து விடுமோ, இது நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோமோ, இதனாலே நான் கற்பனை பண்ண சில விஷயங்கள் தடங்கலாகி விடுமோ, இப்படியான சிந்தனைகளோடு வெறுப்போடு இந்த கடனை அல்லாஹ் கேட்கவில்லை. கர்தன் ஹசனன், அழகான கடனாக தாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இது சம்பந்தமாக வரக்கூடிய அல்குர்ஆன் வசனங்களை பாருங்கள். சூரத்துல் பக்ராவிலே 245வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன், யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடனை கொடுக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா வ யுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரத்தன், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த கடனை பன்மடங்காக்கி கொடுப்பேன் என்று சொல்கிறான். கசீரன், அதிகமான மடங்காய். இன்று இந்த கடனை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களிடத்திலே ஒரு கடன் வாங்குகிறார் என்றால், ஒருவர் ஒரு 10,000 வாங்குகிறார் என்றால், எத்தனை வருடங்கள் போனாலும் நாங்கள் அந்த 10,000 தான் வாங்குவோம், இல்லை என்றால் அது வட்டியாகிவிடும் என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா அது வட்டியாக தருகின்றான். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பன்மடங்காக வட்டியாக தருகிறான். அது வட்டி என்றால் ஹராம் எல்லைக்குள் வருமா? அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அப்படி ஒன்றும் வராது. அவனுக்கு வேற சட்டம், எங்களுக்கு வேற சட்டம். எங்களுக்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொன்ன அதே அல்லாஹ் வானங்கள், பூமி, சந்திரன், சூரியன் மீதெல்லாம் சத்தியம் செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்கு அழகான கடனாக தாருங்கள், அதனை உங்களுக்கு பன்மடங்காக்கி நான் தருவேன் என்கிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பன்மடங்காக்கி தருவேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேறுமா, நிறைவேறாதா? இது உறுதியான வாக்கா? அவர் நஷ்டமடைந்து விடுவானா, திரும்பி தராமல் இருந்து விடுவானோ என்ற சந்தேகமா? யாருக்குமே வராது. பாருங்கள், தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு யக்பிது வ யப்சுத்து வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் அப்படி கடனை கேட்டுவிட்டு நான் சும்மா கேட்கல, ஏழாம நிலைமையிலிருந்து கேட்கல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு விரிவாகம் கொடுக்கின்றான், சிலர்களுக்கு சுருக்கியும் கொள்கிறான். அவன் நாடும். நாம உழைக்கிற உழைப்புகள் எல்லாம் எங்களுடைய திறமைகளால் இல்லை, அதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களால தான் நாங்கள் அந்த இயங்கிக் கொண்டிருக்கிறோம். சற்று யோசிச்சு பாருங்க, நம்முடைய திறமையால ஒரு அசைவு கூட அசையாது இந்த உலகத்துல. அப்ப சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்கு அழகான கடனை தாங்க, நான் பன்மடங்காக பெருக்கி தருவேன், நான் நாடியவர்களுக்கு விரிவாகம் கொடுப்பேன், சுருக்கியும் கொள்வேன் என்கிறான். இதே போன்று சூரத்துல் ஹதீதில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யக்ருதுல்லாஹ கர்தன் ஹஸனன், யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடனை கொடுக்கின்றாரோ வ யுதாஇஃபஹு லஹு வ லஹு அஜ்ருன் கரீம், அவருக்கு அதனை நான் பன்மடங்காயும் கொடுப்பேன், சிறந்த கூலிகளையும் நான் அவருக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே மாதிரி சூரத்து முஸம்மிலில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வ அகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ ஆத்துஸ் ஸகா, ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள், வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனையும் கொடுங்கள், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின், நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்காகத்தான் அதனை முற்படுத்தி வைக்கின்றீர்கள். தார கடன் நீங்க பிரயோசனம் இல்லாத ஒரு கடன் இல்லை. ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 4 வருஷத்துக்கு போற கிடைச்சா அது 10,000 ரூபாய் பெருமதி இல்லாம இருக்கும். அந்த நேரத்தில் பொருட்களோட விலை பணவீக்கத்தின் அடிப்படையில் கூடி இருக்கும். அப்படி குறைஞ்சு போற விஷயம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்காக, உங்களுக்காக வேண்டி நீங்கள் முற்படுத்தி வைத்தவைகள், மறுமையுடைய பிரயோசனத்துக்காக வேண்டி. தொடர்ந்து சொல்கிறான், தஜிதூஹு இந்தல்லாஹி வ கைரன் வ அஅலம் அஜ்ரா, சிறந்த ஒரு மகத்தான கூலியாக அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படியான சில வாக்குறுதிகளை அல்லாஹ் தருகின்றான். இந்த வாக்குறுதிகளில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாமா? வாக்குறுதிகளை தருபவன் யார்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லாஹ லா யஹ்லிஃபுல் மிஆத் பல இடங்களில் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்பவன் இல்லை. அல்லாஹ் எந்த ஒரு வாக்குறுதிக்கும் மாறு செய்வதில்லை. அது நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, மறுமையிலே தண்டிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன என்ன விடயங்களில் வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றானோ அந்த வாக்குறுதிகளுக்கு அல்லாஹ் தஆலா மாறு செய்பவன் இல்லை. மீதமான விடயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் பஅத்.
அல்லாஹு தாலா இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இன்னும் சில விஷயங்களை தனது திருமறையிலே கூறுகின்றான். சூரத்து ஜுமரின் 53வது வசனத்திலே, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்களே, இப்படியான சில கட்டளைகள் எல்லாம் செய்யாமல் நீங்கள் தங்களுடைய ஆத்மாக்கு மறுமையிலே கிடைக்கப் போகக்கூடிய பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் இழந்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்கிறீர்கள். உங்களுடைய கைகளை சுருக்கிக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்கின்றீர்களே. அத்தகைய அல்லாஹ்வின் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக கிடைக்கிற ஒரு விஷயம், இந்த உலக விஷயங்கள் மாதிரியான ஒரு விஷயம் அல்ல. நீங்க அந்த விடயங்களிலே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொல்கிறான். அதே போன்று சூரா யூசுஃபிலே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 மகன்களையும் காணாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஏனே அவருடைய பிள்ளைகளிடம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் யார் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நம்பிக்கை இழப்பார்கள் என்றால் இல்லல் கௌமுல் காஃபிரூன், நிராகரிப்பவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அந்த அருளிலே நம்பிக்கை இழப்பார்கள். அது நிச்சயமா கிடைக்குமா கிடைக்காதா என்று அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் நிராகரிப்பார்கள் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக அல்லாஹ்வே அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இதே போன்று சூரத்துல் ஹஜரின் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கால வமை யக்னுத்து மின் ரஹ்மத்தி ரப்பி, தன்னுடைய ரப்பின அருளிலே யார் நம்பிக்கை இழந்து விடுகின்றானோ அவன் யார் என்று சொன்னால் இல்லல்லாலூன், வழிகட்டவர்கள்தான் அந்த அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சூரா அல் அன்கபூத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில் வல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லாஹி வ லிகாஇஹி, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து அவனுடைய சந்திப்பையும் மறுக்கிறார்களோ உலாயிக யஇஸூ மின் ரஹ்மதி, அவர்கள் என்னுடைய ரஹ்மத்தை அவர்கள் மறுக்கின்றார்கள். வ உலாயிக லஹும் அஸாபுன் அலீம், அப்படி மறுக்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய அருளிலே நாங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. காரணம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான் சூரத்துல் ஹுஜராத்தின் 15வது வசனத்திலே, இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்கள், சும்மலம் இர்தாபு, அதிலே அவர்கள் சந்தேகம் கொள்ளாமல், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அவர்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கின்றார்களோ உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் அவர்கள் ஈமான் கொண்ட விஷயத்திலே உண்மையாளர்கள், அவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் சந்தேகப்படாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன? எனக்கு அழகான ஒரு கடனாக தாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே அந்த அழகான கடன்களை எங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா? நாங்கள் செல்வ சீமான்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களிடம் இருக்கிறது. பொதுவாக சதக்கா செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்றால் நான் அந்த கேட்டகரிக்குள் இல்லை, நான் அந்த வகைக்குள்ள இல்லை, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை, இப்படிங்கிறத இவ்வளவு அருள்களையும் சுமந்திருக்கக்கூடிய கோடான கோடி பெருமதியான அருள்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதிலே நாங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா எங்களிடம் அந்த அருட்கொடைகளுக்காக வேண்டி நன்றி செலுத்துவதற்கு 2 விடயங்களை கூறுகின்றான். 2 விடயங்களில் ஒன்று என்று சொன்னால் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது அல்லதீன யுமினூன பில் கைப், அவள் மறைமான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த முத்தகீன்கள் என்ன செய்வார்கள் என்றால் வயுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் 2 விஷயங்களில், ஒன்று தொழுங்க, உரிய நேரத்துக்கு தொழுங்க, அதை காமத் செய்யுங்க, சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் உரிய முறைப்படி செய்யுங்கிறான். 2வது விஷயம் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாங்கள் எதனை கொடுத்தோமோ அதிலிருந்து செலவு செய்வார்கள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் எங்களோட திறமையில நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம்,
நாங்கள் சேமித்ததெல்லாம் எங்களோட திறமையால வந்தது. நான் ஒரு முயற்சி செஞ்சேன், ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டேன், என்னுடைய ஒரு முயற்சி யாருமே எனக்கு அப்படியான ஒரு ஐடியா தரவில்லை, நான் அப்படி செஞ்சேன், அதுக்கு ஒரு அப்படி வந்தது அப்படி போயிட்டு இன்னைக்கு ஒரு டொப் லெவலில் இருக்கிறேன், ஏதோ விஷயங்களை செஞ்சுட்டேன், புள்ளோட விஷயங்களை சாதிச்சுட்டேன், அடைஞ்சிட்டேன், இதை அடைஞ்சிட்டேன். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பெருமைப்பட்டுக் கொள்றோம். பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா அவன் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஜகாத்தையும் தொழுகையையும் சேர்த்து அல்லது தொழுகை நிலைநாட்டுங்கள், சதக்கா செய்யுங்கள் என்று இந்த விஷயங்களை குறிப்பாக சொல்லக்கூடிய வசனங்கள் 80க்கும் மேற்பட்ட அல் குர்ஆனிய வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு அதனை சொல்கிறான் என்றால், அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்த எங்களை இந்த விஷயங்கள் சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும், ஒருவரிடம் உள்ளது இன்னொருத்தருக்கு போக வேண்டும், அது பேலன்ஸ் ஆகி நடந்து கொண்டிருக்க வேண்டும், உலகம் சமத்துவம் சமநிலையோடு அது இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான சில புரோகிராம்களை வைத்திருக்கின்றான். இவைகளை நாங்கள் செய்கிறோமா இல்லையா என்பதையும் அல்லாஹ் தஆலா சில நேரங்களிலே சோதித்தும் பார்க்கின்றான். இதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் சும்மா சதக்கா செய்து விடாதீர்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவைகளில் இருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைந்தவர்களாக ஆகிட மாட்டீர்கள். லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் உங்களுக்கு எதையெல்லாம் மிகவும் விருப்பமானதாக இருக்கிறதோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள். எதை நீங்கள் ஆசையாக சேர்த்து வைத்திருக்கின்றீர்களோ, எதையெல்லாம் உங்களுக்கு பிரயோசனப்படும் இந்த உலகத்தில் என்று விரும்பி சேர்த்து வைத்திருக்கின்றீர்களோ இதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். சொல்லிப்போட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்க என்னத்தை எல்லாம் செலவு செய்கிறீங்கிறத நிச்சயமாக யாவற்றையும் அறிந்த அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். நாங்க ஒருத்தர் கேட்கிறாரு, எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கிறா, நான் வேற ஒரு தேவைக்காக வச்சிருக்கிறோம், ஆனா கொஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். காரணம், அவருக்கு எங்கிட்ட இருக்குதா, எங்கிட்ட நிலைமை என்னன்னு தெரியாது. உண்மையிலே எங்கிட்ட அது இருக்குது தெரியுது, நாங்க மேலதிகமா கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோம், இப்ப தரக்கூடிய நிலைமை அவருக்கு இருக்குது, ஒரு கிழமைக்குள்ள கேட்கிறோம், இருந்து அப்படி பொய் சொல்லிட்டாருன்னு சொன்னா நாங்க எவ்வளவு கவலைப்படுவோம். எங்களுக்கு மிகவும் பாசத்துக்குரியவர், ஒரு நேசத்துக்குரிய ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சா. ஆனா அல்லாஹ்வுக்கு எங்கட நிலைமை அப்படியே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றான், நீங்க உங்களுக்கு விருப்பமானதில் இந்த செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைந்து கொண்டவர்களாக மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் எதனை செலவு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்கிறான். சொல்லி போட்டு தான் சொல்கிறான், நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட விஷயம், உங்களோட நிலைமைகள் எல்லாம் யாவற்றையும் அறிந்து அந்த அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக செலவழியுங்கள். யோசிக்காமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதை என்றால் செலவழியுங்கள். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். இது உங்களுக்கு அழிவாகும். நீங்கள் அதனை கையை சுருக்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்களாகவே உங்களுடைய கரங்களால் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். வஅஹ்சினு, எனவே அழகான முறையில் அல்லாஹ் கூறிய இந்த விடயங்களை சரிவர நிறைவேற்றுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி சரிவர நிறைவேற்றக்கூடிய அழகான செயல்களை செய்யக்கூடியவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறான். இதே போன்று அல்லாஹ் தஆலா மறுமையிலே சூரத்துல் பக்ராவின் 254வது வசனத்திலே கூறுகின்ற போது, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஈமான் கொண்டவர்கள் நாம் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அந்த செலவு செய்கிற விஷயம் எப்படிப்பட்டது என்று சொன்னா, அது மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நாள் ஒன்று வர இருக்குது உங்களுக்கு, அந்த நாளுக்கு முன்னுக்கு இன்ன மாதிரி விஷயங்களா நீங்க செஞ்சு கொள்ளுங்க. எந்த நாள் என்று சொன்னால் யோமன், ஒரு நாள் வர இருக்கிறது, அதுல லா பை உன், அங்க நீங்க வியாபாரம் உங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற கொடுக்கல் வாங்கலோ தரகு வேலையோ எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நாள். வலா ஹுல்லத்துன், யாருடைய நட்புகளை தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட அப்படி கேட்டுக்கிடலாமே, மாறிடலாமே, இப்படின்னு எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு நாளும் இல்ல. வலா ஷஃபாஅத்துன், யாரும் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய, பரவாயில்ல அவருக்கு கொடுங்க அப்படின்னு சிபாரிசு செய்வதற்கு கூட ஒருவரும் இருக்காத அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் இது எங்களுக்கு மனதுக்கு சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் பாடுபட்டு சேர்த்த விஷயங்கள், இப்படியான சில தேவைகள் இருக்கின்றன, பிள்ளைகளுடைய விஷயங்கள் இருக்கின்றன, எங்களுடைய எதிர்கால கனவுகள் இருக்கின்றன என்று நாங்கள் சிந்தித்து இந்த விஷயங்களில் நாங்கள் நஷ்டமாகி விடுவோமோ என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் பக்ராவின் 155வது வசனத்தில், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன்
நாங்கள் சில விஷயங்களை கொண்டு உங்களை சோதித்து பார்ப்போம். அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது எங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு? அல்லாஹ் சொல்கிறான், சில விஷயங்களை கொண்டு நான் உங்களிடத்தை சோதிப்பேன். என்ன விஷயங்கள்? மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு, வல் ஜூ, பசியை கொண்டு, வ நக்ஸின் மினல் அம்வாலி வ அன்ஃபுஸி வ ஸமராத், உங்களுடைய சொத்துகள் குறைக்கப்படுவதிலிருந்து உங்களுடைய ஆத்மா உயிர் போகுங்கிற நிலைமை வரும். அதே மாதிரி உங்களுடைய பயனளிக்கக்கூடிய விவசாயங்கள், பயனளிக்கக்கூடிய செல்வங்கள், யாராவது வியாபாரங்கள் எல்லாம் உங்களிடம் சுருங்கி விடுமோ என்று நீங்கள் பயப்படக்கூடிய அந்த விஷயங்களில் நாம் உங்களை சோதிப்போம் சொல்லி போட்டு சொல்கிறான். இந்த சோதனைகளில் ஒருவன் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் இதனை ஒரு சோதிக்கிறான். எனக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருக்கிறான், நான் இதுல கட்டாயம் நான் பாஸ் ஆகணும், இதுல நான் ஜெயித்து வரணும்னு சொன்னா அவன் அதுல பொறுமையாயிக்கணும். பொறுமையா இருந்து கொண்டு செய்யற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக சொல்றான். இப்படியான நான் சோதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், யார் இதிலே பொறுமையாளர்களா இருந்து அந்த முஹ்சினான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நன்மாராயம் உண்டாவதாக என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நன்மாராயம் கூறுகிறான். இந்த உலகத்தில் உள்ள வேற யாரும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்வே சொல்கிறான், இத்தகைய வேலைகளை செய்பவர்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக என்று அல்லாஹ் தஆலா நன்மாராயம் கூறுகிறான். எனவே இத்தகைய விடயங்களிலே நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி இந்த விஷயங்களிலே தாராளமாக செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கொஞ்சம் எல்லாரையும் இருந்து போக சொல்லியிருந்தேன், கட்டாயம் இருந்துட்டு போங்க. இஸ்லாமான சில விஷயங்களையும் ஜமாத் விஷயங்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த ஜுமாவில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்தோம். அதில் சிறப்புகள் சம்பந்தமாக எல்லாரும் வலிமையாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் 261, 62 வசனங்களில் சொல்கிற நேரத்தில் ஒரு தானியத்துக்கு உதாரணம் காட்டுறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு தானியத்தை நீங்கள் நாட்டுறீங்க, அது வளர்ந்து 7 கதிர்களை முளைப்பிக்குது. ஒவ்வொரு கதிர்கள்லையும் 100 தானியங்கள் வருது. ஒரு தானியம் தான் நட்டுனது, அது 7 கதிர்களாகி 7லேயும் 100 700 தானியங்கள் வருவது. அப்படி மடங்காகவும் இல்லை, அதனை விட கூடுதலாகவும் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறான். 700 அல்லாஹ் தஆலா மட்டுப்படுத்தவும் இல்லை, அதை விட கூடுதலாக நீங்கள் 1 கொடுத்தா 700, 1 லட்சம் கொடுத்தா 700 லட்சம், 7 கோடி உதாரணத்துக்கு சொல்கிறோம் நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு. இது யாரும் இந்த உலகத்தில் செய்யாத விஷயங்கள். ஆனால் அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட தேவையும் இல்லை, ஆனால் எங்களை அப்படி செக் பண்ண வச்சு அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் தேவையான நேரத்திலாம் செய்கிறோமா, நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்கிறோமாங்கிறதெல்லாம் பார்க்குறான். சோதனை தான் அது. அதுக்காக வேண்டி இவ்வளவு ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லி போட்டு சொல்கிறான், அவங்க எப்படி ஈப்பாங்கன்னு சொன்னால், அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து இவங்க யாருக்கு இத்தகைய நன்மைகள் கிடைக்குன்னு சொன்னால், அவங்க சும்மலா யுத்பி ஊனமா அன்ஃபகு மன்னன் வலா அதன், அவங்க அதை யார்கிட்டையும் சொல்லி காட்ட மாட்டாங்க. நான் அப்படி செஞ்சுக்கிறேன், இவருக்கு இப்படி செஞ்சுக்கிறேங்கிற யார்கிட்டையும் சொல்லி காட்டவும் மாட்டாங்க. அந்த செஞ்சதை கொண்டு வேற யாரையும் நோவினை செய்யவும் மாட்டாங்க. நான் அவருக்கு அவ்வளோ கொடுத்திக்கு தக்கன்னு எனக்கு இப்படி செஞ்சு போட்டாரு, நான் அப்படி எப்படிலாம் செஞ்சுக்கிறேனேன்றலாம் சொல்லி நோவினையும் படுத்த மாட்டாங்க. இப்படி இந்த 2 விஷயங்கள் சொல்லி காட்டாமலும் நோவினை செய்யாமலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே எத்தகைய கூலிகள் இருக்கின்றன, மகத்தான கூலிகள். வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள். வலாஹும் யுஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த உலகத்தில் இல்லாட்டியும் மறுமையில் அவங்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லைங்கிறான். அப்போ நாங்கள் தர்மம் செய்கிற நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்குது. நாங்கள் தாராளமாக செய்யணும். செய்கிற நேரத்தில் இந்த 2 விஷயங்கள் நிபந்தனை, அதை யார்கிட்டையும் நாங்கள் சொல்லி காட்டவும் கூடாது. அதனால் யாருக்கு நாங்கள் நோவினையும் செஞ்சு விடக்கூடாது. இது சம்பந்தமாக சில ஹதீஸில் வருது. சஹீல் புகாரியில் 5352 இலக்கத்தில் வர ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக கூறுறாங்க. அல்லாஹ் கூறுகிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே நீ செலவழி, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ செலவழி. உன்ஃபிக் அலைக்க, நீ செலவழிக்கப்படுவாய். நீ செய்றியா, எவ்வளோ செய்றியோ அதை விட எத்தனை மடங்கோ பன்மடங்கோ உனக்கு செலவழிக்கப்படும். எவ்வளோ ஒரு அல்லாஹ்வுடைய வாக்குறுதின்னு பாருங்க. இதெல்லாம் வாக்குறுதி தர யாருன்னு நான் பார்த்துட்டோம். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்கிறவன் இல்லை. இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மியாத்,
அல்லாஹ் சொல்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றி ஆகுவான். மாறு செய்கிற ஒருத்தன் இல்லை. அவன் மனித படைப்புகள் மாதிரி நான் செய்கிற மாதிரியான ஆட்கள் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எப்படின்னா, நீங்கள் செலவழிங்க, நீங்கள் செலவழிக்கப்படுவீர், உங்களுக்காக செலவழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி வேற ஒரு ஹதீஸில் வார நேரத்தில் மா நக்கசத் சதக்கத்துன் மின் மாலின், யார் சதக்கா செய்கிறாரோ அவருக்கு அவருடைய சொத்திலிருந்து எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. நம்ம பார்க்குற நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 10,000 ரூபா கொடுக்குறோமே, குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா நக்கசத் சதக்கத்துன் மின் மாலின், அவனுடைய சொத்திலிருந்து அது எதுவுமே குறையாது. கிணத்துல தண்ணி அழுனா அந்த இடத்துக்கு இன்னொரு பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அல்ற நேரம் பார்க்கச்சில வாலியாக நாங்கள் இறைச்சி இருப்போம், ஆனால் அங்கே குறைஞ்சிருக்காது. இந்த மாதிரியான ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வெளிப்படையில் பார்த்தா நிறைய நாங்கள் வெளியே வாரி இறைச்ச மாதிரி தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு எந்த ஒன்றையும் குறைக்காது. அப்படின்னா என்ன செய்யும்? வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபின், அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பு கருணையை கொண்டு அதனை அதிகரிக்க செய்வான். எதை அதிகரிக்க செய்வான்னு சொன்னால் இல்லா இஸ்ஸன், அவனுடைய கண்ணியமும் உயரும். அவன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுடைய கண்ணியம் கூடும். ஒமா தவாத அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் தாழ்ந்து போகிறானோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான். அவன் 2 விஷயங்கள் சொல்கிறான். சதக்கா செய்கிறதுலேயும் உங்களோட செல்வங்கள் கூடும். ஏனைய உலக விஷயங்களில் ஒருத்தரோட கொடுக்கல் வாங்கல் பழக்கத்தில் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற என்ன பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், எதிலையாவது நீங்கள் தாழ்ந்து போனீங்கன்னு சொன்னால் அதுலேயும் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அல்லாஹ் உங்களை கண்ணியத்தை எல்லாத்தையும் உயர்த்துவான். 2 விஷயமும் நடக்குது. இதே மாதிரி சஹீஹ் புகாரியில் 1442வது இலக்கத்தில் வர ஹதீஸில் மாமின் யோமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி, ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொருத்தரும் அடையக்கூடிய ஒவ்வொரு சுபுகிலும் இல்லா மலக்கானி என்சிலானி, 2 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இறங்குறாங்க. இறங்கி ஃபயக்கூலு அஹதுஹுமா, அதில் ஒரு மலக்கு சொல்கிறார், அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. அந்த மலக்கு, அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபன், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் யார் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ நீ அவர்களுக்கு அதிகரிக்க செய். அடுத்து வயக்கூலுல் ஆஹர், மற்ற மலக்கு துவா செய்கிறார், அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் யாரெல்லாம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் அழிவை உண்டாக்குங்கிறாங்க. 2 மலக்குகள் துவா செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சுபுகில். ஒவ்வொரு நாளும் நடக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் தொழிலுக்காக எதுக்காக தேடுறதுக்காக போகிறோம், அதுக்கு முன்னுக்கு 2 மலக்கு துவா செஞ்சிடுறாங்க. யாரெல்லாம் உன்னோட பாதையில் யாரெல்லாம் செலவழிக்கிறாரோ அவருக்கு அதை கூட்டி கொடுத்துட்டீரி, யாரெல்லாம் கொடுக்காம தடுத்து கொள்கிறாரோ அவருக்கு நீ என்ன செஞ்சிட அதில் அழிவு உண்டாக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன ஒரு ஹதீஸ் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பேரித்தம்பழத்திட ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் மறுமையில் இந்த தப்புங்கன்னு. அந்த ஹதீஸுடைய கடைசி வாசகம் எல்லாருக்கும் பரிச்சயமானது. ஆனால் அது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். சஹீஹ் புகாரியில் 1413வது இலக்கத்தில் வர ஹதீஸ். 2 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எங்களுக்கு 2 பிரச்சனை இருக்குதுன்னு. ஒன்று என்னன்னா, நாங்கள் வழிபோக்கிற போகிற நேரத்தில் எங்களுக்கு கொள்ளை அடிக்கிற பிரச்சனை ஒன்றிக்குது, மற்ற வறுமைக்கு பயப்படுறோம் நாங்கள் அப்படின்னு 2 விஷயத்த சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இந்த வழிபோக்கர்களில் கொள்ளையடிக்கிற விஷயங்கள அது எப்போ நடக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு காலம் வரும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அல்லது மதீனாவில் இருந்து மக்கா வரைக்கும் கொள்ளையடிக்கிறதோ வழிப்பறிக்கொள்ள ஒன்றும் இல்லாமல் நீங்கள் போகக்கூடிய நிலைமை வரும். அது முடிஞ்சிச்சு. அடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் வறுமைக்கு பயப்படுறீங்க, ஆனால் வறுமைக்கு பயப்படாதீங்க. காரணம் என்னடா, ஒரு காலம் வரும், அந்த நேரம் வாரத்துக்கு முன்னால் மறுமை நாள் வராது. ஒரு டைம் ஒன்று வாரத்துக்கு ஈக்குது, அது வராமல் மறுமை நாள் ஏற்படாது. எப்படிப்பட்ட காலம் அப்படி சொன்னால், ஒருத்தன் ஒரு சதக்காவை ஒரு தர்ம சிரத்துக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு போவான், ஆனால் ஒருத்தரும் வாங்குறதுக்கு ஈக்க மாட்டான், எல்லார்ட்டையும் தாராளமாக இருந்துகிட்டு ஈக்கும். அப்போ அப்படி நாள் வரச்சில் உங்களுக்கு தர்மம் செய்யலாமா? நீங்கள் காலம் தாழ்த்தி கொஞ்சம் வரட்டும், இன்னொரு வருஷம் போகட்டும், அப்படி கொஞ்சம் உழைச்சிக்கிட்டு அப்படி ஒரு வேலையை செஞ்சுருவோம், கேட்குற நேரத்தில் இப்போ கொடுக்க இயலாது, கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கிட்டு கொடுப்போன்னு நீங்கள் காலம் தாழ்த்திறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாள் எப்போ வரேன்னு யாருக்குமே தெரியாது. அந்த நாளைக்கு முன்னுக்கு நீங்கள் செய்கிறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் உங்களுக்கு செய்யலாம் வைத்திரும். அப்படிப்பட்ட அந்த நாளையில் நீங்கள் அந்த நாள் வாரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் சதகா செஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொல்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு மறுமை நாளையில் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இருக்காது. திரை இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக அவங்களோட ஈக்க போகிறான், விசாரிக்க போகிறான். அதே மாதிரி உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் உங்களோட பாசைகளை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குரிய தர்ஜுமா செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எப்படின்லாம் வரையில்லை.
அவ யாரும் மொழிபெயர்ப்பார்கள் இல்லாமல் எந்த ஒரு திரையும் இல்லாமல் அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிப்பான். விசாரிக்கச்சில என்ன கேட்பான்னு தெரியுமா? அதில் ஊத்திக்க மாலன், உங்களுக்கு நான் செல்வத்தை தரையிலையாம்மா. நம்ம செல்வனோட நினைக்கிறோம் நாம் பெரிய அப்படி இப்படி லெவலில் ஈக்கணுண்டு. எங்கிட்ட ஈக்கிற ஒவ்வொன்றும் செல்வம் தான். ஒரு புஷ்பேசிகள் இருந்தால் கூட அது செல்வம் தான். எங்களுக்கு நான் வாங்குறதுக்கு எல்லாம் செல்வத்தை தந்திக்கிறான். உனக்கு நான் செல்வத்தை தரையிலையான்னு கேட்டு போட்டு எல்லாம் சொல்கிறான். இவர் சொல்கிறான், ஓ தந்தாதான் பலா, நீங்கள் தந்தான்னு சொன்னதோடைய எல்லாம் கேட்குறான். அலம் ஊர்சில் இலைக்க ரசூலன், அந்த செல்வங்களை நீ எப்படி செலவழிக்கணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தூதரை நான் உனக்கு அனுப்பி இல்லையா அப்படின்னு கேட்பான். போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவன் அப்படி செய்யாத ஒருத்தன். அவன் வலது பக்கம் திரும்பி பார்ப்பான், அங்கேயும் நரகத்தை தான் பார்ப்பான். இடது பக்கம் திரும்பி பார்ப்பான், அங்கேயும் அவன் நரகத்தை தான் பார்ப்பான்னு சொல்லி போட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு ஈத்தம்பழம் கீற்றை கொடுத்தாவது அந்த நரகத்திலேருந்து நீங்கள் தப்புங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சதக்காவுடைய நன்மைகள்லாம் இருக்குது. இதனால் நாங்கள் சதக்கத்துல் ஜாரியாவும் இருக்கு. எங்களுக்கு மறுமை நாளில் செய்கிற தர்மங்கள் சதக்கத்துல் ஜாரியாவாக இருந்துன்னு சொன்னால் அது 3 விஷயங்கள் சதக்கத்துல் ஜாரியான்னு வந்திக்குது. அதில் அந்த தர்மம் நிலையான தர்மம் இருக்குது. அது பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் நபிமார்கள் எடுத்துக்கொண்டா நாங்கள் எங்கே, நபிமார்கள் எங்கே, எங்களோட அந்தஸ்து எங்கே, அவங்களோட அந்தஸ்து எங்கே? அப்படிப்பட்ட அல்லாஹ் விரும்பி ஒரு தூதரை ஒருவரை தெரிவு செய்கிறான் இந்த மண்ணில் இருந்து, ஒரு மனிதரை தன்னுடைய தூதராக. அப்போ எவ்வளோ அல்லாஹ்வுடைய பாசத்துக்குரியவங்களா ஈக்கிறாங்க. அவங்களாம் எல்லாம் செல்வ சீமான்களாக வாழ்ந்தாங்க. இல்லாட்டி அவங்க ஏதாவது ஜொப் செஞ்சாங்களா, இன்னும் தொழில் செஞ்சாங்க, ஆடு மேய்ச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அது ஒரு தொழிலாக செய்யலை. அவங்களோட தொழில் தாவாவாக தான் இருந்து. தொழில் இது அல்ல அவங்கள தெரிவு செஞ்சுட்டான். இன்றைக்கு அரசாங்கத்திட ஒரு ஜனாதிபதி செயலாளர் அவருடைய செக்யூரிட்டியாக இருந்தால் கூட அவருக்கு நான் போய் வாகனம் வீடு வசதியெல்லாம் செல்வ சீமான் ஆயிப்பாங்க. இங்கே உள்ள ஒரு அரசியல்வாதி ஒரு உயர் அதிகாரியிட கோலையன் ஆய்ந்தா கூட. ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நபிமார்கள், அல்லாஹ்வை தெரிவு செஞ்ச அந்த தூதர்களை அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கணும்? இந்த மக்களுக்கு இந்த சத்தியம் போதிக்கணும். இஸ்லாம் தான் உண்மை, அல்லாஹ் தான் அந்த ரபு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவன் அனுப்பிக்கிற தூதர் செல்வ சீமான் ஆகிக்கிறாரு. அவருக்கு நிறைய தங்க ஆறுகள் ஓடு செல்வங்கள் ஈக்குது. அப்படி இப்படின்னு மாளிகைக்கெல்லாம் அல்லாஹ் காட்டுனா தான் அந்த சத்தியம் எடுப்படும். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி செஞ்சு எந்த நபிமார்கள் வைக்கல. விரல் பெட்டு எண்ணக்கூடிய ஒரு நபிமார்களை தவிர, ஒரு சில நபிமார்களை தவிர கொலை செய்யவும் பட்டாங்க. அல்லாஹ்வை நேசிச்சுட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு ஆளை அல்லாஹ் நேசிக்கிற ஒருத்தரை கொலை செஞ்சு போட்டானுன்னு அல்லாஹ் சொல்லணும்ல. அப்போ அவங்க தொழிலாக எதிரிகளுக்கெல்லாம் போய் சொல்கிறான்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து போய் நிற்கிறாங்க. கொலை செஞ்சுட்டு வந்தமேண்ட ஒரு தவறுதலாக நடந்த ஒரு கொலைக்காக நீங்கள் பிறவன்ட்ட போய் சொல்லுங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த ஒரு தொழிலை செஞ்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க, கொலை செய்யப்பட்டுக்கிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட மனைவி பிள்ளை இல்லை. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கன்ஃபார்மான விஷயம், பிள்ளை நரகத்துக்கு போகுது, தன்னோட பிள்ளை நெருப்புக்குள்ளே உள்ள போகுது, அங்கே போனால் கொலை செஞ்சிருவானோ அனுப்புவோம் நாமோ. அவங்களுக்கு 100க்கு 100 அதை விட கூட சுவராக ஆகிட்டு எவ்வளோ ஒரு மனவேதனை. ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு மனவேதனை கொடுப்பானா? தன்னோட பிள்ளை நரகத்துக்கு போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் விட்டுறான். அப்போ எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நபிமார்களுக்கு வந்துக்குது. நாமும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறதுல இந்த உயிரை கொடுக்க சொல்லிங்க வரையில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட பிள்ளையை கொடுக்கறதுக்கு துணிஞ்சாங்க. அவங்கள நெருப்புக்குள்ளே போட போகிறேன்னு சொன்னாங்க. இப்படியான விஷயங்கள் அதெல்லாம் கூட எங்கள்கிட்ட முயற்சி இல்லை. அல்லாஹ் நபிமார்களை காலத்துக்கு காலம் அனுப்புன விஷயம் அவனோட தீன்க சொல்லப்படணும். மக்கள் சரியா என்னோட கொள்கையில வாழணும், இது எத்தி வைக்கப்படணுங்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு நபி இல்லை, 1400 வருஷம். இப்போ யார் சொல்றது எல்லாரோட தீனை? அவனோட வேலைகளை செய்யறதுக்கு யார் ஈக்கிறீங்க? நாங்கள் தான் செய்யணும். அது நபிமார்கள் செஞ்ச ஒரு உன்னதமான புனிதமான ஒரு வேலை. ஆனால் நம்ம யாருமே செய்யறதில்லை. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்மளோட சுயநலவாதிகளாக தொழுகிறோம், வாரம் நம்மளை கட்டை சரியாக தேடிட்டு போனால் போதும், செல்ஃபிஸாக ஆகிக்கிறோம். இது என்னத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்ன நன்மை ஆகிக்குது சமூகத்துக்கு? நம்ம தொழுகிறதால, நம்ம நோம்பு பிடிக்கிறதால என்ன ஆகிக்குது? அதுகள் இல்லை. பொதுவாக எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் தௌவா, இந்த சதக்கா. இதனால தான் அல்லாஹ் தஆலா அந்தந்த விஷயங்களை நபிமார்களை வச்சே செய்ய வச்சுட்டான். அவங்க ஒரு யுத்தன்னு வந்துடாக்கும் அள்ளிக்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. தெரியும் அவங்களுக்கு கூட போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி அதிலலாம் யோசிக்கிறதில்ல, உயிருக்கு கூட அவங்க பயப்படுறது இல்லை. காரணம் என்னென்னா சுவர் அவங்களுக்கு இப்படி நடக்குங்கிற அல்லாஹ்வோட வாக்குறுதிகள் எல்லாம் சொன்ன ஒன்றையும் வாக்குறுதிகளை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இதிலெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுறதோ சிந்திக்கவோ கூடாது. நாங்கள் தாராளமாக செய்யணும். நாங்கள் எப்போ இந்த நம்மளோட ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ நாங்கள் கேட்போம், இந்த மாத சந்தானிலுமே கேட்போம். அப்படி இல்லை இந்த உள்ளியாண்டு வந்தாக்கு சேருங்க நன்மைகள்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஏதாவது பள்ளி கட்டுற விஷயம் இல்லை ஒரு சகோதரருக்கு கலெக்ஷன் செய்யணும்னா கேட்போம். அப்போ சடைவு மக்களுக்கு என்ன ஒரு எலும்பு அன்றைக்கு ஜும்மா கூட இந்த விஷயத்தை சொல்லச்சிலே சில ஆளுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச எதுவும் சளி கேட்க போகிறாரோ அப்படின்னு நீந்திக்கும். அப்போ என்ன நாம் ஒரு 4-5 விஷயத்தில் கேட்குறோம். ஆனால் நபிமார்கள் ஆகிக்கிட்டு சஹாபாக்களை பாருங்கள், ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்துக்கு போனாங்க, அதுக்கு கொடுத்தாங்க, வேறு கூட்டம் ஒன்று வரோம், எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வாங்கணும்பாங்க. நினைக்கிற நேரம் கேட்குற நேரத்தில் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அந்த நபிமார்கள், உயிரையும் பொருளையும்.
அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அப்படி ஒரு மனப்பாங்கு நம்மள்ட்ட ஈக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களில் கொஞ்சம் உறுதியாயிருங்க.